உயிரா உரிமையா என்றால் உயிரினும் மேலானது உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிரிழப்பு ஒருவனுக்கானது. உரிமை இழப்பு அவன் பிறந்த பெருமை மிக்க தேசிய இனத்திற்கானது. அதனால் உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை. இங்கே எனக்கு முன்பு பேசிய தம்பி மாயின், என் அன்பு தம்பி மணிசெந்தில், என் அன்பு தம்பி துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஏன் அது ஒரு வாழ்வியல்? ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், அதையும் தீர்மானிப்பது அரசு. நீ என்ன படிக்க வேண்டும், உன் பாடத்திட்டம், படித்தால் என்ன வேலை, அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம், அதை எங்கு பார்க்க வேண்டும், பணியிட மாற்றம், பணி உயர்வு, பணி ஓய்வு, ஓய்வூதியம், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது, தீர்மானிப்பது அரசு இயல். வழிபடுகிற கோயில், இதற்கு குடமுழுக்கு, இதற்கு 5 வேளை பூஜை, இந்த கோயிலுக்கு அன்னதானம், இதையெல்லாம் முடிவெடுப்பது அரசு. ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்கலம் விண்ணை நோக்கி விஞ்ஞானிகள் படைக்கிறார்கள், எந்த நேரம் பறக்க வேண்டும் தீர்மானிப்பது அரசு. அந்த நாட்டோடு போர் எந்த நேரத்தில் எந்த நாளில் தீர்மானிப்பது அரசு. எல்லாவற்றையும் ஒரு மனிதனின் வாழ்வில் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அதனால் அரசியல் ஒரு வாழ்வியல். அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல்.